ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு சூப்பரான 10 ட்ரிக்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ற ரீல்ஸை சேவ் பண்ணணும், அதாவது டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுங்க. நம்ம நார்மலா ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போடும்போது நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம், சாங்ஸ் ஆட் பண்ணலாம், அது மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, அதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டு டிராஃப்டும் பண்ணிக்கலாம், சேவ் டு கேமரா ரோலும் பண்ணிக்கலாம். இதுல சாங்ஸ் மட்டும் ஆட் ஆகாது, நம்ம கொடுத்த எஃபெக்ட், டெக்ஸ்ட், அப்புறம் ஸ்டிக்கர், இது எல்லாமே அதுலயே தான் இருக்கும். அப்படியே டவுன்லோட் ஆகி உங்க கேலரிக்கு வந்துடும். இதை நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும், யூடியூப்ல யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதாவது டெலிகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி ஏதாவது யூஸ் பண்ணணும், நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸில் நம்ம பண்ணுற மெசேஜ் சீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் பார்த்தீங்களா, அது காட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபைல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமோ அவங்க பேரை நீங்கள் டைப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணுறது சீன் ஆகாது, அதே மாதிரி அவங்க பண்ணுற மெசேஜும் சீன் ஆகாது. நம்ம நார்மலா மெசேஜ் பண்ற பாக்ஸ் என்ன ஆகும்னா ஹிடன் ஃபோல்டருக்கு மூவ் ஆயிரும். அது எப்படி பார்க்கணும்னா, நீங்க மெசேஜை கிளிக் பண்ணி ரிக்வெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஹிடன் ஃபோல்டர் தான் அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கும். அதுக்கு உள்ள போய் நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம், அவங்களே மெசேஜ் பண்ணிக்கலாம், நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சீன் ஆகாது. அதே சமயத்துல நம்ம போடுற ரீல்ஸுக்கு அவங்க கமெண்ட் பண்ணா நீங்க மட்டும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணா அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். மற்ற யாருக்கும் நீங்க கமெண்ட் பண்றது தெரியாது. இதை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் யாராவது தப்பா மெசேஜ் பண்றாங்க, இல்லைன்னா தெரியாத யாராவது மெசேஜ் பண்றாங்கன்னா நம்ம டைரக்டா பிளாக் பண்ணுவோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ண மாட்டாங்க, அவங்க மனசு கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டாது. நார்மலா நம்ம பிளாக் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் யூசர் அப்படின்னு காட்டும். ஸோ நம்ம இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மெசேஜ் அவங்களுக்கு காட்டாது, நம்ம ரீல்ஸ் அவங்களுக்கு காட்டினாலும் நம்ம ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க இப்படிப்பட்ட சமயத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ண போட்டோஸ், ரீல்ஸ் இதெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதில் யுவர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க டெலிட் பண்ண எல்லாமே அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் என்னன்னா, இது ஒரு 30 டேஸ்க்கு மட்டும்தான் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியாத ஆள்கிட்ட இருந்து அடிக்கடி மெசேஜ் வந்துட்டு இருக்கு, ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு, அப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஹைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மெனு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணுங்க. அதில் மெசேஜஸ் அண்ட் ரிப்ளேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் ரிக்வெஸ்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஹைட் அன்வான்ட் மெசேஜ் ரிக்வெஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸில் டைரக்டா பிரைமரி பாக்ஸில் வராது, அது ஹிடன் ஃபோல்டரில் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிக்வெஸ்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஹிடன் ஃபோல்டரை போய் நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு அவங்க பேசுறது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணவும் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஹிடன் வேர்ட்ஸ். இது என்ன ஆகும்னா, அதே மாதிரி உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும், அதுல ஹிடன் வேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பேட் வேர்ட்ஸோ அதெல்லாம் நீங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேம் மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க பிட்காயின் அந்த கீவேர்டை அதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இனி இது சம்பந்தமான எந்த மெசேஜும் உங்களுக்கு ரிப்பீட்டடா வராது. நீங்க அப்லோட் பண்ற ஸ்டோரியில லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லாங் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அப்போ அந்த லாங் வீடியோக்குள்ள ஒரு லிங்க் எடுத்து வச்சுட்டு நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த லாங் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ரீலை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ற டைம்
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இதில் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி எந்த லிங்கை வந்து நீங்கள் இதில் சப்மிட் பண்ணமோ அதை வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதை வந்து செக் பண்ணுங்க. இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான வீடியோ, இதை வந்து நீங்க பாருங்க. இது என்னுடைய யூடியூப் சேனல், இதை வந்து நீங்க பார்த்து எனக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி நீங்க வந்து அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதையும் வந்து நீங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூடயே வந்து ஆட் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு ரீச் ஆன ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடுற ஸ்டோரியை வந்து ஒரு சிலர் பார்க்க கூடாது, உங்களுக்கு பிடிக்காத யாராவது வந்து பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஹைட் ஸ்டோரி அண்ட் அலைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஹைட் ஸ்டோரி அண்ட் அலைவ் அதை கிளிக் பண்ணி சர்ச் பாக்ஸ் வரும். அதுல வந்து நீங்க வந்து என்னென்ன ப்ரொஃபைலுக்குலாம் நீங்க வந்து ஸ்டோரியை ஹைட் பண்ணணுமோ அதை வந்து மேனுவலா நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வந்து ஸ்டோரி போட்டாலும் வந்து அவங்களுக்கு வந்து காட்டாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டி கம்மியாக போகுதா, ஒன்றும் கிளியராக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீடியோ வந்து ஹை குவாலிட்டியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணுற டைமு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு அந்த ஆப்ஷன் வரும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற டைமெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற குவாலிட்டியிலே வந்து அப்படியே அப்லோட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு கனெக்ட் பண்ணி இந்த குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் ஆகி குறைஞ்ச குவாலிட்டியிலே வந்து அப்லோட் ஆகிரும். உங்ககிட்ட இப்போ நிறைய லிங்க்ஸ் இருக்கு, அதாவது வாட்ஸ்அப்பு, டெலிகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல 4-5 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இப்படிலாம் நிறைய லிங்க் இருக்கு. அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும்னா அதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு ஆட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுல லிங்க் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மேக்ஸிமம் 5 லிங்க் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலேயே நீங்க வந்து லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. லிங்க் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டூல்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, நீங்க வெப்சைட்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ வந்து இந்த லிங்க் ட்ரீ வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணி அதாவது சைன்இன் பண்ணி அதுக்குள்ள வந்து நீங்க வந்து என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து அதுல காப்பி பண்ணி அது மூலமா ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை வந்து நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து காப்பி பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரே லிங்க்ல எல்லா லிங்கை வந்து நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதே நீங்க உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க போடுற ஸ்டோரி, போஸ்ட், ரீல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க மறுபடியும் பார்க்கணும், எனக்கு வந்து டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அர்ச்சிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு அதுல சேவ் ஸ்டோரி டு அர்ச்சிவ்னு இருக்கும். இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ற ஸ்டோரி எல்லாமே வந்து அர்ச்சிவ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து 1 டே தான், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும். ஸோ இந்த அர்ச்சிவ் லிஸ்ட்ல நீங்க வந்து கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் இந்த ஸ்டோரியை வந்து நீங்க பாத்துக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை எங்க போய் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க, மெனு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி யுவர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதுக்கு கீழே யுவர் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அர்ச்சிவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டோரி ஹைலைட் பண்ணது எல்லாமே அதுல இருக்கும். நீங்க மறுபடியும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ண ரீல்ஸோட லைக்கு வந்து யாரும் பார்க்கக்கூடாது, அந்த கவுண்ட்டையும் யாரும் பார்க்கக்கூடாது, யார் லைக் பண்ணாங்களும் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி அதனுடைய கமெண்ட்ஸ் அதையும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஓகே பண்ண உடனே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடு கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து ஹைடு ஷேர்னு இருக்கும். ரெண்டையும் வந்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இப்படி பண்ணியோ நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்படியே நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ ஓப்பன் பண்ணி அதில் 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து லைக் கவுண்டு, அப்புறம் ஷேர் கவுண்டு, கமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு ரீல்ஸ்க்கும் வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியும். ஸோ இதே வேணா உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்க.
இது போக நம்ம இன்னைக்கு போனஸா 3 ட்ரிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஹைலைட். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி அப்லோட் பண்ணாமலே வந்து ஹைலைட் பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி போட்டு தான் ஹைலைட் வந்து பண்ண முடியும். ஹைலைட் வந்து ஆப்ஷன்ல அந்த வீடியோ வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க நார்மலா ஸ்டோரி அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து எடுங்க, ஒரு வீடியோ வந்து ஸ்டோரியா எடுங்க. எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே ரைட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு ஐடி இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல அந்த ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணும்போது ஹைலைட்டுக்கு காட்டும். ஹைலைட்டையும் கிளிக் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ அப்படிங்கறத கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ நீங்க அப்லோட் பண்ற ஸ்டோரி வந்து அந்த உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் காட்டும். அதே டைம்ல ஹைலைட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க ஹைலைட் வந்த பிறகு இந்த ஸ்டோரி வந்து நீங்க வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஹைலைட் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து ஸ்டோரியும் அப்லோட் ஆகல. ஸோ இனி வந்து நீங்க வந்து ஹைலைட் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதவங்கலாம் மெசேஜ் பண்ணுறாங்க. அதுமாரி நிறைய ஸ்டோரி அன்வான்டா ஸ்டோரி வருது, போஸ்ட்டு ரீல்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபாலோயிங் லிஸ்ட்டை வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அவங்க யாருடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ அந்த அவங்க ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட்னு ஆப்ஷன் வரும். மியூட்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டை வந்து மியூட் பண்ணணுமா, இல்லை ஸ்டோரி மியூட் பண்ணணுமா, இல்லை நோட்ஸ் மியூட் பண்ணணுமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது ஒரு மியூட் பண்ணிக்கலாம். ஸோ எதை வந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ல இருந்து உங்களுக்கு அது மாதிரி எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வராது. நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம லாஸ்டா பார்க்க போற ட்ரிக் வந்து லைக் அண்ட் கமெண்ட். இது என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவோ வீடியோ வந்து லைக் பண்ணியிருப்போம், எவ்வளவோ வீடியோஸ்க்கு நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனா எந்தெந்த வீடியோக்கெல்லாம் நம்ம லைக் பண்ணியிருக்கோம், என்னென்ன வீடியோக்கெல்லாம் என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. மெனு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதான் இருக்கும், லைக். செகண்ட் ஆப்ஷன் கமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்னென்ன வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க லைக் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கூட அதை ஓப்பன் பண்ணி லைக் வந்து அன்லைக் பண்ணிக்கலாம். அது மாதிரி கமெண்ட் ஏதாவது வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க அது வேண்டாம்னு நினைச்சா கூட நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது மூலமா நீங்க வந்து பாஸ்ட்டை வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு 10 ட்ரிக்ஸ் ப்ளஸ் ஒரு 3 போனஸ் ட்ரிக்ஸும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராமில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from உங்கள் நண்பன். தேங்க்யூ.